நீட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும். பிரதமருக்கு பாஜக எம்பி சுப்பிரமணிய சுவாமி கடிதம். மத்திய முன்னாள் நிதி செயலாளர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையராக நியமனம். வரும் 31ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல். இந்தியாவின் ரயில் பெட்டிகள் தயாரிப்பு டெண்டரை கைப்பற்ற முயன்ற சீனா. உள்நாட்டு தயாரிப்பை ஊக்குவிக்க டெண்டரை ரத்து செய்தது ரயில்வே வாரியம். இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் இறக்குமதி அதிகரிப்பு. ஊரடங்கால் உள்நாட்டு உற்பத்தி பாதிப்பு. கேரள தங்க கடத்தல் வழக்கு. ஸ்வப்னா சுரேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது எர்ணாகுளம் நீதிமன்றம். தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் நீர் மின் சக்தி நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. உயிரிழந்த பொறியாளர்கள் உட்பட 9 பேரின் உடல்கள் மீட்பு. இந்தியாவில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. பீகார் சட்டசபை தேர்தல் தள்ளி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். வெண்டிலேட்டர், எக்மோ உதவியுடன் தொடர் சிகிச்சை. சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரே நாளில் 1200 கடந்த கொரோனா தொற்று. ஒட்டுமொத்த பாதிப்பு 1,23,000 நெருங்குகிறது. நெல்லையில் 2 திருநங்கைகள் உட்பட 3 பேர் அடித்து கொலை. 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தின் 14 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கில் விசாரணையை தொடங்கிய சிபிஐ குழு. சமையல்காரர் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை. 2 ஆண்டுகளுக்குள் கொரோனா முடிவுக்கு வரும். உலக சுகாதார அமைப்பு நம்பிக்கை. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி 40,000 பேரிடம் பரிசோதிக்க திட்டம். தென்கொரியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரம். இதுவரை 16,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறை நடவடிக்கை. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ. 6 பேர் பலி. டிரம்பின் ஆட்சி காலம் அமெரிக்காவின் இருண்ட காலம். இருளை அகற்றப் போவதாக அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஜோ பிடன் பேச்சு. இலங்கை தமிழர்களின் பூமி. பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் என நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கட்சி எம்பி விக்னேஸ்வரன் பேச்சு. பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று தமிழக உயரம் தாண்டும் வீரர் மாரியப்பனுக்கு கேல் ரத்னா விருது. மத்திய அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள்.
இந்த ஆண்டுக்கான நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக நீட் என்னும் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. நடப்பாண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்ட நீட் தேர்வும் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதேபோல் ஜேஇஇ முதன்மை தேர்வும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகளை ஒத்திவைக்க கோரி பல மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீட், ஜேஇஇ தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய அளவிலான தகுதி தேர்வுகளான நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளை தீபாவளிக்கு பிறகு தள்ளி வைக்க வேண்டும் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருக்கு பாஜக எம்பி திரு சுப்பிரமணியன் சுவாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து திரு சுப்பிரமணிய சுவாமி எழுதியுள்ள அவசர கடிதத்தில் தேசிய அளவிலான தகுதி தேர்வுகளான நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளை இப்போதே நடத்துவது நாடு முழுவதும் இளைஞர்களின் ஏராளமான தற்கொலைகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த தேர்வு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு விஷயமாக இருப்பதால் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் என திரு சுப்பிரமணிய சுவாமி குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையர் பதவியை திரு அசோக் லவாசா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கு திரு ராஜீவ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவுக்கு அடுத்த இடத்தில் அசோக் லவாசா உள்ளார். இவர் கடந்த ஜூலையில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். லவாசாவின் தேர்தல் ஆணைய பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. இந்த நிலையில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவர் பதவியை ஏற்பதற்காக அசோக் லவாசா தனது தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து காலியாக உள்ள தேர்தல் ஆணையர் பதவிக்கு முன்னாள் நிதித்துறை செயலாளர் திரு ராஜீவ்குமார் சுக்லா நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இது தொடர்பாக மத்திய சட்டம், நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில்களுக்கான பெட்டிகளை தயாரிக்க விடப்பட்ட சர்வதேச அளவிலான டெண்டரை கைப்பற்ற சீனா முயற்சி செய்ததால் டெண்டரை இந்திய ரயில்வே ரத்து செய்துள்ளது. லடாக் எல்லையான கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன வீரர்களிடையே கடந்த ஜூன் 15ஆம் தேதி மோதல் ஏற்பட்டது. இதில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா, சீனா இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது. மேலும் சீன பொருட்கள் மீது மக்களிடையே அதிருப்தி நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா, சீனா இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது. சீனா மீது இந்தியா பல்வேறு வர்த்தக கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்தியாவில் செயல்பட்டு வரும் சீன நிறுவனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதற்கிடையில் வந்தே பாரத் விரைவு ரயில்களுக்கான 44 ரயில் பெட்டிகளை தயாரிக்க இந்திய ரயில்வே சர்வதேச அளவிலான டெண்டர் விட்டது. இந்த டெண்டரில் சில இந்திய நிறுவனங்கள் பங்கேற்றன. ஆனால் சர்வதேச அளவில் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே பங்கேற்றது. அந்த நிறுவனம் சீனாவை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வரும் CRRC எலக்ட்ரானிக்ஸ் என்பது தெரியவந்தது. அந்த நிறுவனம் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிப்புக்கான டெண்டரை கைப்பற்ற முயற்சித்தது. இந்த நிலையில் விரைவு ரயில்களுக்கான 44 ரயில் பெட்டிகளை தயாரிப்பது தொடர்பாக விடப்பட்ட சர்வதேச டெண்டரை இந்திய ரயில்வே ரத்து செய்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட டெண்டர் இன்னும் சில நாட்களில் மீண்டும் விடப்படும் எனவும் உள்நாட்டு நிறுவனங்களை ஊக்கப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த 3 மாதங்களில் இறக்குமதி வெகுவாக அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கின் விளைவாக இந்தியாவில் ஸ்மார்ட் போன்கள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தொழிற்சாலைகள் இயங்க தொடங்கியுள்ளன. மேலும் பள்ளி, கல்லூரிகளில் தற்போது ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்தப்படுவதால் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட சாதனங்களின் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனையடுத்து விற்பனையாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து மின்னணு சாதனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்து வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 3 மாதங்களாக ஸ்மார்ட் போன்கள் இறக்குமதி வெகுவாக அதிகரித்துள்ளது.
ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணம் தொடர்பான புலன் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். சுஷாந்த் சிங்கின் சமையல்காரர் உள்ளிட்டோரிடம் மும்பையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் பீகார் மாநிலம் பாட்னா காவல் நிலையத்தில் சுஷாந்த் சிங்கின் தந்தையார் திரு கிஷோர் சிங் அளித்த புகார் அடிப்படையில் மும்பையில் புலன் விசாரணை நடத்த பாட்னா போலீசார் அங்கு சென்றனர். பாட்னா காவல்துறை கண்காணிப்பாளரும் ஐபிஎஸ் அதிகாரியுமான திரு வினய் திவாரியை மும்பை அதிகாரிகள் தனிமைப்படுத்தி அவரை வெளியே நடமாட விடாமல் தடுத்தனர். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக திரு வினய் திவாரி தனிமைப்படுத்தப்பட்டதாக மும்பை போலீசார் தெரிவித்தனர். இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்த தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5,995 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,67,430 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5,995 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,67,430 உயர்ந்துள்ளது. சென்னையில் 8வது நாளாக நேற்றும் கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 1,282 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,22,757 உயர்ந்தது. தமிழகத்தில் 19வது நாளாக நேற்றும் கொரோனா பலி எண்ணிக்கை 100-ஐ தாண்டியது. தமிழகத்தில் மட்டும் 101 பேர் கொரோனாவுக்கு பலியாகினர். இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6,340 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 5,764 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் இதுவரை 3,07,677 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு 430, கோவை 395, திருவள்ளூர் 369, சேலத்தில் 268 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் 242, காஞ்சிபுரம் 220, வேலூர் 200, ராணிப்பேட்டையில் 178 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னையைச் சேர்ந்த 104 வயதான முதியவரும் 100 வயதான மூதாட்டியும் சிவகங்கையைச் சேர்ந்த 13 வயது சிறுவனும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இருபத்தி ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழக மக்களின் மனங்களில் வாழும் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் திருப்பெயர் கொண்ட ஜெயா தொலைக்காட்சி வெற்றிகரமாக 22ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போட்டிகள் நிறைந்த காட்சி ஊடகத்துறையில் அனைத்து தரப்பினரும் விரும்பி பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியாக தமிழக மக்களிடம் ஜெயா தொலைக்காட்சி தனக்கென தன்னிடம் பிடித்திருப்பது சிறப்புக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தருவது மட்டுமின்றி சமூகத்தில் உள்ள பழுதுகளை நீக்க பாடுபடும் ஊடகமாக செயல்படுவது பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ள அவர், மாண்புமிகு அம்மா அவர்களின் மக்கள் நலக் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதிலும் உலகிற்கு உரக்க சொல்வதிலும் ஜெயா டிவிக்கு முக்கிய பங்குண்டு என தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் நன்மைகளை பெற்றுத்தரும் ஆயுதமாக, தீமைகளை எடுத்து நிற்கும் கேடயமாக இனிவரும் ஆண்டுகளிலும் ஜெயா டிவியின் வெற்றி பயணம் தொடரும் என்றும், இந்த நல்ல நாளில் ஜெயா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அங்கு அர்ப்பணிப்போடு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடலூர் வடக்கு மாவட்டம் நல்லூர் தெற்கு ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு KSK பாலமுருகன் ஆலோசனைப்படி பெண்ணாடம் பேருந்து நிலையம் கடைவீதி பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்ரி P. முருகேசன், நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் S. கண்ணன் ஆகியோர்
பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் மாவட்ட ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மகான் ஹக்கீம் செய்யிது தாவூத் காமின் ஒலியுல்லா தர்காவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பு சிறப்பு துவா நடைபெற்றது. மேலும் மன்னார்குடி நகர கழகம் சார்பில் அரசு தலைமை மருத்துவமனை அருகே நடந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். காமராஜ் வழங்கினார். மன்னார்குடி நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் திரு ஆனந்தராஜ், நிர்வாகிகள் திரு அமிர்தராஜ், திரு செல்வா மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரு இளவரசன், திரு வேதரத்தினம், திரு காலீது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் வேதாளை கிராமத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியேற்றும் விழாவும், சின்னம்மா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறி, முகக்கவசம் மற்றும் இனிப்பு போன்றவற்றை மாவட்ட கழக செயலாளர் திரு வாத்துனா ஆனந்த், கழக அமைப்பு செயலாளர் திரு ஜி. முனியசாமி, மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கணேசன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் திரு முத்தீஸ்வரன், நகர கழக செயலாளர்கள் திரு ரஞ்சித், திரு களஞ்சிய ராஜா, தலைமை கழக பேச்சாளர் திரு எஸ். செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் பிறந்த நாள் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. சவுதி அரேபியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் திரு VKMM காஜா மைதீன் அவர்கள் தலைமையில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் சவுதியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.